ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இந்த செஷன் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர்னா என்ன, வித்தவுட் பேராமீட்டர்னா என்ன, வித் ரிட்டன், வித்தவுட் ரிட்டன், வாய்டு ஃபங்க்ஷன்னா என்ன, டிஃபால்ட் பேராமீட்டர்னா என்ன, பேராமீட்டர்னா என்ன, ஆர்குமெண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒன் பை ஒன் வித் எக்ஸாம்பிளோடி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா செட் ஆஃப் கோடு இல்லைன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஸ்கூல்ஸ் இல்லைனா காலேஜஸ் படிக்கும்போது மேத்ஸ் ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. மேத்ஸ் ப்ராப்ளம் வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைனா ஃபார்முலா யூஸ் பண்ணி தான், இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்டெப்ஸுக்கு மார்க் உண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இப்போது அந்த வேல்யூஸை நீங்கள் அந்த ஃபார்முலா ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் அந்த ஆன்சர் கொண்டு வரணும். ஓகே, இதை தான் வந்து நம்ம வந்து டெவலப்மெண்ட்டில் ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்புட் கொடுப்போம். நம்ம வந்து மேத்ஸுக்கு வந்து அந்த வேல்யூஸ் வந்து மாற்றினா ஆன்சர் மாறும்ல, அது மாதிரி நம்ம வந்து பேராமீட்டர் வந்து கொடுப்போம். இன்புட்டை கொடுத்து நம்ம வந்து வேல்யூ வந்து ரிட்டன் ஆக்கி எடுத்துப்போம். இல்லைனா வந்து ரிட்டன் இல்லாமல் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணிப்போம். ஓகே, இதுதான் வந்து ஃபங்க்ஷன். இப்போது ஃபங்க்ஷன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்றா வந்து பார்ப்போம். இப்போ வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இது முடியும் போது உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபர்தராக உள்ள செஷன்ஸ் கிளியர் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு டிக்ளரேட்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் உள்ள கீவேர்டு யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, டிக்ளரேட்டிவ் ஃபங்க்ஷன். இப்போ இதில் வந்து நான் வந்து ஃபங்க்ஷன் கீவேர்டு கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம கொடுக்க போகிறது வந்து ஐடென்டிஃபையர். ஓகே, ஃபங்க்ஷன் ஐடென்டிஃபையர். ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நேம் வச்சுருக்காங்கல்ல, அதுதான். நான் வந்து இதுக்கு வந்து ஒரு நேம் வந்து Q1 அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கால் பண்ண போகிறோம். ஏன்னா இது மாதிரி வந்து நம்ம வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதுக்கு வந்து Q1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து அடுத்து நான் கொடுக்க போகிறது வந்து பேரந்திசிஸ். ஓகே, பேரந்திசிஸ் கொடுத்து இதுக்கப்புறம் கர்லி பிரேஸ். இதுதான் வந்து ஒரு நார்மல் ஃபங்க்ஷனோட ஸ்ட்ரக்சர், டிக்ளரேட்டிவ் ஃபங்க்ஷனோட ஸ்ட்ரக்சர். ஓகே, இது வந்து நேமு, இது பேரந்திசிஸ். ஓகே, இது வந்து ஃபங்க்ஷன் வித்தவுட் பேராமீட்டர், வித்தவுட் ரிட்டன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்குள்ளே நான் எந்த இன்புட்டுமே பாஸ் பண்ணல, இதில் நான் ரிட்டன் கொடுக்கவே இல்லை. ஓகே, இப்போ நார்மலாக வந்து ஒரு கன்சோல் கொடுத்துக்கிறேன். கன்சோல் டாட் லாக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா வந்து ஒரு வாய்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு வாய்டு ஃபங்க்ஷன். ஓகே, ஏன்னா ரிட்டன் இல்லாதனால. இப்போ இதை எப்படி கால் பண்ணுறதுனா, ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் கீவேர்டு யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணிட்டோம். இது எப்படி கால் பண்ணுறதுனா, நம்ம வந்து நேமை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒருத்தரை கூப்பிடுவோம்ல, அது மாதிரி தான். நான் இப்போ Q1 அப்படின்னு சொல்லி கொடுத்து ஜஸ்ட் எம்டி பேரந்திசிஸ் கொடுத்து நான் இப்படி கொடுத்துட்டேன்னா, ஜஸ்ட் நான் இதில் ரன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆயிரும். ஓகே, நான் எத்தனை தடவை வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். இப்போ நான் இதை மாதிரி காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறேன். இப்போ நான் 3 தடவை கூப்பிட்ருக்கேன். 3 தடவையும் அது வந்து ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து ஃபங்க்ஷன் வித்தவுட் ரிட்டன், வித்தவுட் பேராமீட்டர். சொல்லப்போனால் இது வந்து ஒரு டிக்ளரேட்டிவ் ஃபங்க்ஷன் வித்தவுட் பேராமீட்டர், வித்தவுட் ரிட்டன். சொல்லப்போனால் இது வந்து ஒரு வாய்டு ஃபங்க்ஷன். ஓகே, ஓகே, இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் வித் ரிட்டன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணேன். இப்போ இதுக்குள்ளேயே நான் கன்சோல் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நான் இதை கீழே எடுத்து போட்டுறேன். போட்டுட்டு இந்த ஃபங்க்ஷன் கால் இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து இது கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல நான் இப்படி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் இதில் ரிட்டனில் ரிட்டன் வேல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதில் என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இதை கால் பண்ணாலே இந்த வேல்யூ ரிட்டன் வேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம்ல, இந்த ஸ்ட்ரிங் வந்து ரிட்டன் ஆகும். அந்த ஸ்ட்ரிங் வந்து சொல்லப்போனால் இதில் என்ன நடக்கும்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி இந்த வேல்யூ வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து செட் ஆகிரும். இப்படி செட் ஆகிரும். அதுக்கப்புறம் இந்த கன்சோல் டாட் லாக் வந்து ஃபாலோ ஆகும். கரெக்டாக என்ன நடக்கும்னா, நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை இங்கே கொடுத்துருக்கோம்ல நேமு, இந்த நேம் வந்து கால் ஆகி அப்படியே இந்த ரிட்டன் வேல்யூன்னு கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து ப்ராசஸ் ஆகி இதில் வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கங்க செட் ஆகிரும். அப்புறம் இந்த கன்சோலில் வந்து ரன் ஆகும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படி தெரியும் பாருங்கள். நான் இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ரிட்டன் வேல் ஆகிருக்கு. நம்ம வந்து ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணியிருக்கோம், ஆனால் ரிட்டன் வேல்யூ உள்ளது வந்து கன்சோலில் வந்து காமிச்சிருக்கு. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் வந்து உங்களுக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணது. ஓகே, இது ஃபங்க்ஷன் வித்தவுட் பேராமீட்டர், வித் ரிட்டன். ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போது நான் வந்து நார்மலாக இது வந்து திரும்ப எத்தனை தடவை கால் பண்ணாலும் இதே தான் பண்ண போகுது. இது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்குது, இது வந்து டைனமிக்காக ஆகலை. ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன்.
இப்போ 2 வேல்யூ கொடுத்து அந்த 2 வேல்யூ ஆட் பண்ணி சம் பண்ணி ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி. இப்போ நான் இதில் வந்து num1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து num2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இது வந்து ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது num1 ப்ளஸ் num2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். 2 நம்பர் கொடுத்தோன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளஸ் பண்ணி காமிச்சிடும். இப்போ நான் இதில் கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ணதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து 2 இன்புட் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷனில் நம்ம வந்து இந்த பேரந்திசிஸ்க்குள்ளே கொடுத்துருக்கிறது வந்து பேராமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம இதில் பாஸ் பண்ணுறோம்ல, இதுதான் வந்து ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஜஸ்ட் வந்து நேம் தான், நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே ஃபங்க்ஷனுக்கு உள்ளாடி கொடுத்துருக்கூடிய வேல்யூ இதுக்குள்ளே பாஸ் ஆகி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் ஆகி இந்த ஆர்கியூமெண்ட் இங்கே போனோடனே இது பேராமீட்டராக மாறிடுச்சு. ஓகே, இந்த இன்புட் வந்து இந்த கேல்குலேட் ஆகி இதில் ரிட்டர்ன் ஆகும். இப்போ இதில் என்ன நடக்க போகுதுன்னா 3ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் 3ன்னு. இப்போ இதில் என்ன நடக்கும்னா, இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி இந்த 1ம் 2 இதுக்குள்ளே போய் 1 + 2 3 தானே. இந்த ரிட்டர்ன் வந்து என்ன நடக்கும்னா, அப்படியே இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் 3ன்னு சொல்லிவிட்டு இதில் வந்துடும். 3ன்னு இதில் வந்தால் என்ன நடக்கும், 3ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். சேம் தான். ஓகே, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து அதுதான் நடக்கும். இப்போ நான் இதுக்குள்ளே வந்து 10ன்னு போட்டேன்னா 12ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். ஓகே, கரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி இந்த 10,2 வந்து இந்த num1 num2ல் வந்து செட் ஆகி 10 வந்து num1லேயும் 2 வந்து num2லேயும் செட் ஆகி இந்த ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து அப்படியே இந்த நம்ம கால் பண்ணுறதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க 12ன்னு. ஓகே, சேம் தான் நடந்திருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுமே 12. ஓகே, இதுதான் வந்து ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர். ஓகே, வித் ரிட்டன். ஓகே, இப்போ அடுத்தது வந்து ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர் டிஃபால்ட் பேராமீட்டர் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் நம்ம வந்து 2 நம்பர் கொடுத்துருக்கோம். கரெக்டாக 2 நம்பரையும் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணி ஆகணும். சொல்லப்போனால் இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கொடுக்கும்போது கால் பண்ணும்போது இந்த 2 வேல்யூவும் நம்ம வந்து கொடுத்தே ஆகணும். கரெக்டாக, இல்லைன்னா வந்து எரர் தான் அடிக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எந்த வேல்யூமே வந்து ரிட்டர்ன் பண்ணல. ஓகே, இப்போது வித் டிஃபால்ட் பேராமீட்டர் நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ நான் num1 மட்டும் தான் கொடுத்துருக்கேன். கரெக்டாக num1க்கு 10 இருக்குது. num2க்கு வந்து நான் வேல்யூ கொடுக்கல. இப்போ நான் இதில் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நான் இதில் கால் பண்ணால் பார்த்தீங்கன்னா தெரியும் 12ன்னு வந்திருக்கு. இதனால் நான் வந்து ஒரு இன்புட் தான் கொடுத்துருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், Q1 num1 வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டர். num2ல் கொஷின் மார்க் இருக்குது. கொஷின் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆப்ஷனல். சொல்லப்போனால் நம்ம வந்து அதை கொடுத்துக்கலாம், கொடுக்காமலாம் இருக்கலாம். ஓகே, அதுதான் வந்து ஜாவாஸ்கிரிப்டில். இது வந்து நம்ம ப்ரோக்ராமிங்லேயே ஃபங்க்ஷன் வித் டிஃபால்ட் பேராமீட்டர்னால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து 2 இன்புட் இருக்குது. நீங்கள் வந்து டிஃபால்ட் பேராமீட்டர் இருக்கக்கூடியதுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காமலாம் இருக்கலாம். ஆனால் டிஃபால்ட் பேராமீட்டர் இல்லாமல் ஒரு பேராமீட்டர் இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போதே அந்த பேராமீட்டர் வேல்யூவை வந்து பாஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து 2வது நம்பரை எடுத்துக்கிச்சு. நம்ம num1 மட்டும் கொடுத்துருக்கோம், num2 அதுவே எடுத்துக்கிச்சு. இப்போ நான் இதில் num2 கொடுத்தேன்னா அது நம்ம பாஸ் பண்ண வேல்யூ தான் எடுக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து 13ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஆனால் num2ல் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 2. அது வந்து டிஃபால்ட் பேராமீட்டர் தான். நம்ம ஆனால் அதுக்கு வந்து வேல்யூ பாஸ் பண்ணுனா அது வந்து நம்ம பாஸ் பண்ண வேல்யூ தான் எடுக்கும். நம்ம வந்து ஒருவேளை அதை பாஸ் பண்ணலைன்னா அதுட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஃபால்ட் வேல்யூவை வந்து எடுத்துக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம வந்து ஃபங்க்ஷன் வித்தவுட் பேராமீட்டர் பார்த்தோம், வித் பேராமீட்டர் பார்த்தோம், வித்தவுட் ரிட்டன் பார்த்தோம், வித் ரிட்டன் பார்த்தோம், டிஃபால்ட் பேராமீட்டர் பார்த்தோம். ஓகே, வித்தவுட் டிஃபால்ட் பேராமீட்டரும் பார்த்தோம். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃபர்தராக உள்ள செஷன்ஸில் கிளியர் பண்ணலாம். ஓகே, இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அனானமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.